ஆர்எம்கேவி வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா. அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா. அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. யானை முகம் கொண்டவனே தந்தம் ஒன்று உடையவனே. நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம். மோதகமும் பொரியவலும் நிதமும் நைவேத்யம். அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் தொடர்ச்சியாக ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா என்ற அற்புதமான கோஷம் கார்த்திகை மாதம் 1 தேதி முதல் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் ஒலித்து கொண்டிருக்கிற அருமையான ஒரு சூழ்நிலையிலே ஜீ தொலைக்காட்சி மூலமாக வரம் தருவாய் இறைவா என்ற நல்ல நிகழ்ச்சியிலே ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை நாம் ஒவ்வொரு விடியலிலும் சிந்திக்கும் பொழுது நமக்கு இன்னும் பல நல்ல நன்மைகளை கொண்டு வந்து அது சேர்க்கிறது. எல்லாமல்ல இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அற்புதமான சக்திக்கும் மகாவிஷ்ணுவினுடைய அருமையான சக்திக்குமாக இணைக்க பெற்ற ஒரு அற்புதமான சக்தி ஐயப்பன். நம் மனிதர்கள் போல் அவர்களுக்கு இந்த உடலில் இருக்கக்கூடிய உதிரம், மலம், மற்ற சதைகள் இவையெல்லாம் கிடையாது. அவையெல்லாம் அருள் உடம்புகள். இந்த அருள் உடல்கள் ஒன்றோடு ஒன்று சக்தியாக சேருகிற பொழுது மற்றொரு அருள் உடல் தோன்றுகிறது. சாதாரணமாகவே சொல்லுவார்கள், அருளாளர்களாக இருக்கக்கூடிய மகான்களுக்கு, மாணிக்க வாசகர், வள்ளலார் போன்றவர்களெல்லாம் நடந்து போனால் நிழல் விழாது என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் உடலெல்லாம் அருள் உடல்கள். மனிதர்கள் நடந்து போனால் நிழல் விழும், ஆனால் மகான்கள் நடந்து போனால் நிழல் விழாது என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர்களோடு எதோடு வேண்டுமானாலும் இந்த உடம்பை கரைக்க முடியும். ஆகையினாலே தான் அபிராம பெற்றச் சொல்லுவார், வருந்தாவகை என் மன தாமரையினுள் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக என்று சொல்லுவார். அப்படி மனத்தாமரையினுள் வந்து புகுந்து இருந்ததினாலே தான் இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை என்று சொல்லுவார். எந்த பொருளோடு வேண்டுமானாலும் அவர்களாலே பொருந்தி கொள்ள முடியும். காற்றோடு, ஆகாயத்தோடு, மண்ணோடு, நீரோடு, நெருப்போடு. ஆகையினாலே தான் மணிவாசக பெருமான் தில்லையிலே நடராஜருடைய ஜோதியோடு ஒன்றினார். ஆண்டாள் நாச்சியாரை திருவரங்கத்திற்கு பெரியாழ்வார் அழைத்து சென்ற பொழுது உள்ளே சென்றவர் கற்பூரம் போலே கரைந்து போனார். அந்த மாதிரி வள்ளல் பெருமான் ஜோதியோடு ஜோதியாக ஐக்கியமானார். இப்படிப்பட்ட மகான்களுடைய உடல்களே இயற்கையோடு கலக்கிற பொழுது மிகப்பெரிய தன்மையாக இருக்கக்கூடிய இறைவனுடைய, ஈசனுடைய அற்புதமான சக்தியும் மகாவிஷ்ணுடைய அற்புதமான சக்தியும் இணைந்த அருட்பெருஞ்சோதியாக ஐயப்பனுடைய அவதாரம் நம்முடைய பூலோகத்திற்காக, நமக்காக, நம்பொருட்டு தாயினும் சால பறிந்து ஐயப்பன் அங்கே இருந்து இறங்கி நம்முடைய கேரள தேசத்திற்கு வருகை தந்தார். கேரள தேசத்திலே பந்தள நாடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான பகுதியை ராஜசேகர மன்னன் ஆட்சி புரிகிறான். ஒரு நல்ல மன்னன், அற்புதமான மன்னன், சிவபெருமானுடைய மிக அருமையான பேரருளை பெற்றவன். அவனுடைய அருமை மனைவி விஷ்ணு பக்தை, பெருந்தேவி என்று அழைக்கப்பெறக்கூடிய அருமையான ஒரு மகாராணி. அவர் சிவபக்தன், மகாராணி விஷ்ணு பக்தியாக இருக்கிறாள். 2 பேரும் இறைவனிடத்திலே நீண்ட நாள் தவம் செய்கிறார்கள், நல்ல குழந்தை வேண்டும் என்று. நன்மக்கள் பேர் இந்த உலகத்திலே மிக சிறப்பானது.
இந்த உலகத்திலே மிகச் சிறப்பு வாய்ந்த அந்த நன்மக்கள் பெயற்றை தேடி அவர்கள் காலம் காலமாக தவம் கிடக்கிறார்கள். இவருடைய தவத்திற்காக இறைவன் தன்னுடைய கருணையை அவர்கள் மீது பொழிகிறான். தானே தன்னுடைய ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய மணிகண்டனையே அவர்களுக்கு மகவாக அளிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய வரத்தை அவர்களுக்கு தருவதற்காக அவருடைய காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய அட்டகாசத்தை தாங்க முடியாமலாக்கி மக்களெல்லாம் வந்து பந்தள மன்னனிடத்தில் முறையிடுகிறார்கள். மாமன்னரே, இந்த விலங்குகள் எல்லாம் மிகப்பெரிய துன்பத்தை தருகின்றன என்று. நம்முடைய மனத்திலும் விலங்குகள் துன்பத்தை தருகின்றன. அது என்ன விலங்குகள் என்று சொன்னால், மிக அழகாக மாணிக்கவாசகர் சொல்லுவார், மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானில்லாத சிறியன் என்று சொல்வார். நம்முடைய 5 புலன்களும் விலங்குகள் போலே நம்மை ஒவ்வொரு பகுதிக்கு இழுத்து செல்கிறது. இவற்றையெல்லாம் இறைவனுடைய பேரருளாலே ஒருங்கிணைக்கிற பொழுதுதான் நம்முடைய மனம் ஒரு கட்டுக்குள்ளே வருகிறது. இந்த மனம் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். பெரியவர்கள் சொல்வார்கள், வியந்து சொல்வார்கள் இந்த மனத்தை பற்றி. நாம் எங்கே இருக்கிறோமோ அது அங்கே இருக்காது. நாம் கோயிலுக்கு போக வேண்டும் என்று கிளம்புவோம். நாம் கிளம்புகிற பொழுது நம் மனம் கிளம்பி கோயிலுக்கு போய்விடும். கோயிலுக்கு போக வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிற பொழுது அது கோயிலுக்கு போய் உட்கார்ந்து அங்கே சுவாமியை பார்த்து அங்கே தரிசனம் பண்ணி கோயிலுக்கு கிளம்புகிற பொழுதே நம் மனம் கோயிலை வலம் வந்துவிடும். நம்முடைய உடலோடு நாம் கோயிலுக்கு போகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மனம் என்ன பண்ணும், வீட்டுக்கு வந்துவிடும். கோயிலுக்கு போன உடனேயே அது வீட்டுக்கு வந்து வீட்டிலே பால் காய்ச்ச வேண்டும், அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது, பேப்பர் படிக்க வேண்டும், தொலைக்காட்சி பார்க்க வேண்டும் என்று அங்கே கோயிலிலே நம்மை விட்டு அது வீட்டுக்கு வந்துவிடும். எங்கே நாம் இருக்கிறோமோ அங்கே இல்லாத ஒரு பொருள் மனம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் இந்த மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி நல்ல விதமாக யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய ஞானிகளாக இருக்கிறார்கள். இப்படி ராஜசேகரன் விலங்குகளை வேட்டையாட போகிறார். விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி வருகிற பொழுதுதான் அவருடைய நீண்ட நாள் கனவு பலிக்கிறது. அற்புதமான கனவு. அவருக்கு இறைவன் தரக்கூடிய அற்புதமான பரிசு. அங்கே இறைவன் ஜோதி வடிவாக ஐயப்பனே அங்கே வந்து அவதாரம் செய்யக்கூடிய அற்புதமான அந்த தன்மையாக மிக அருமையான நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் என்று சொல்வார்களே, அந்த உத்திர நட்சத்திரத்திலே சனிக்கிழமையிலே வளர்பிறையிலே பஞ்சமி திதியிலே இவையெல்லாம் ஒன்று கூடுகிற பொழுதுதான் அவர் அங்கே வேட்டையாடி திரும்பக்கூடிய அருமையான ஒரு நேரம். அங்கே அந்த கானகத்திற்குள்ளே புலிகளும் சிங்கமும் மான்களும் மயில்களும் குயில்களும் சுற்றியே இருந்த அந்த குழந்தையை, அருமையான குழந்தை, ஒளி வடிவமான குழந்தை, தேஜஸ் என்று சொல்வார்கள். அந்த ஒளி வடிவான அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். அந்த குழந்தையை பார்த்த உடனே மன்னனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. யாருக்கு ஒரு விஷயத்திலே மகிழ்ச்சி வரும், நீண்ட நாள் யார் காத்திருக்கிறார்களோ, நீண்ட நாள் யார் அந்த பொருள் கிடைக்காமல் தவம் கிடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பொருளுடைய மதிப்பு தெரியும் என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் இலவசமாக வழங்குகிற பொழுது அந்த பொருளுடைய மதிப்பு யாருக்குமே புரிவதில்லை. அப்படித்தான் மிக அருமையான அந்த குழந்தையை பார்த்த உடனே மன்னன் மகிழ்ச்சியிலே ஆனந்தத்திலே இருக்கிறான். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இன்பமாக அந்த குழந்தையை பார்த்து அவனே தூக்கி கொண்டு அணைத்து கொள்ளக்கூடிய அருமையான சூழ்நிலை. அந்த ஐயப்பனுடைய அவதாரம் இந்த பூ உலகத்திலே நமக்காக நம்பொருட்டு இறைவனே தோன்றி எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அற்புதத்தை செய்திருக்கக்கூடிய அந்த அவதாரத்தை தான் நாம் மணிகண்டனுடைய அவதாரத்தை தான் தொடர்ந்து நம்முடைய சீத்தமிழ் தொலைக்காட்சி மூலமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தையை எடுத்த அந்த அற்புத பாங்கு இருக்கிறதே, அதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம். அந்த மகிழ்ச்சி இந்த நாள் முழுக்க, இந்த வாழ்வு முழுக்க நம்மோடு பயணம் செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஐயப்பனை வாழ்த்தி ஐயப்பனுடைய பேரருள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்திப்போம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம். பொதுவாக இந்த வபன பௌர்ணமி அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். வபன பௌர்ணமி அப்படின்னா நாம் முகஷபரம் பண்ணிக்கிறதுக்கு சில குறிப்பிட்ட தினங்கள் இருக்குது. சில தினங்களில் பண்ணக்கூடாது, சில நாட்களில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வரைமுறைகள் இருக்குது. மகான்கள் அந்த குறிப்பிட்ட பௌர்ணமி திதியில் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது. அதை வபன பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேலண்டரில் கூட சில நாட்களில், சில இடங்களில், சில கேலண்டரில் வபன பௌர்ணமின்னு போட்டிருக்கோம். அதாவது அன்றைய தினம் மகான்கள் முகஷபரம் பண்ணிக்கக்கூடிய நாள் அப்படின்னு அர்த்தம். ஒரு தடவை காஞ்சி மகா சுவாமிகள் அந்த வபன பௌர்ணமி அன்னைக்கு பண்ணிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, அந்த மகானுக்கு காய்ச்சல். அன்றைய தினம் காய்ச்சல் அப்படிங்கிறதுனால அந்த வபனம் பண்ணிக்க முடியல, அந்த முடிகளை எடுக்க முடியல. அதனால் அப்படியே தள்ளி போச்சு. எப்படி தள்ளி போச்சுன்னா, அடுத்த வபன பௌர்ணமி என்னைக்கு வருதோ அப்போ தான் பண்ணிக்கணும். அதனால் காஞ்சி மகா சுவாமிகளை பார்க்கும்போது ரொம்ப தாடியும் மீசையுமா ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்போம்.
மீசதாடியில் ஓவராக சேர்ந்துடும், நிறைய சேர்ந்து கொடுத்து. இது போன்ற ஒரு காலகட்டத்தில், அப்போல்லாம் மடம் வந்து ரொம்ப எளிமையாக இருந்த காலகட்டம் அது. இந்த மகான் என்ன பண்ணுறார், காஞ்சி சங்கர மடத்தில் ஒரு ஓரமாக ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு தாடி மீசையுமா ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு சாதாரணமான வஸ்திரத்தை போட்டுட்டு உட்காந்துட்டு ஜபம் இருந்துருக்கார். அப்போ ஒரு கணவனும் மனைவியும் காஞ்சி மகாசுவாமிகளை தரிசிக்கணும்னு உள்ள வரவா மடத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே மகாசுவாமிகள் எங்கே இருக்கார்னு தெரியல. அவள் புதுசாக மடத்துக்கு வரா, காஞ்சி மகாசுவாமிகள் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது தெரியல. அங்கே எங்கே விசாரிக்கலாம், யார்ட்டேன்னு விசாரிக்கலாம், மகாசுவாமிகள் எங்கே இருக்கார், சுவாமிகள் எங்கே இருக்கார் அப்படின்னு விசாரிக்கலான்னு அங்கே இங்கே பார்க்குறா. கண்ணுக்கு எந்த ஒரு சிஷ்யரும் யாருமே கண்ணுக்கு படலை. இவன் என்ன பண்ணுறா, மெல்ல நடந்துட்டு வரும்போது காஞ்சி மகாசுவாமிகள் உட்காந்துருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, ஓரமாக ஒரு மரத்தடியில் உட்காந்து ஜபத்தில் இருந்துருக்கார். தாடியும் மீசையும் அதிகமாக இருக்கிறதுனால இவர் தான் காஞ்சி மகாசுவாமிகள்னு அவளுக்கு தெரியல, அந்த கணவனும் மனைவிக்கும் தெரியல. யாரோ ஒரு வயசானவர் உட்காந்துட்டு ஒரு ஓரமாக ஜபம் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு அப்படின்னு மனசில் நினச்சிண்டு அவர்கிட்டயே போய் சுவாமிகள் இங்கே எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிருக்கார். மகாசுவாமிகள் ரொம்ப குறும்புக்காரர். மகாசுவாமிகளுக்கு எந்த அளவுக்கு அருள் நிகழ்வுகள் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு பல விஷயங்களை ரொம்ப குறும்பாகவும் நடத்தியிருக்காருன்னு நம்ம பல நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம். மகாசுவாமிகள் என்ன சொல்கிறார், அந்த தம்பதியர்களை பார்த்து சிரிச்சுட்டே சொல்கிறார், சுவாமிகளைத்தான் நானும் தேடின்னு இருக்கேன், சுவாமிகளைத்தான் நானும் தேடின்னு இருக்கேன் அப்படின்னு அவள்கிட்ட சொல்லியிருக்கா. ஓ, இவரும் சுவாமிகளை பார்க்க வந்தவர் தான் போல இருக்கு, இந்த பெரியவரும் காஞ்சி மகாசுவாமிகளை தரிசிக்க வந்தவர் தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிண்டு இந்த கணவனும் மனைவியும் உள்ளே நடந்து போகிறா. அந்த மடத்தோட மகாசுவாமிகள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நடந்து போகிறா. போகும்போது எதிரில் இன்னொரு சிஷ்யர் வரார். அப்போ தான் ஒரு சிஷ்யர் வரார். அந்த சிஷ்யர்கிட்ட கேட்குறார், மகாசுவாமிகள் உள்ளே இருக்காரா அப்படின்னு கேட்குறா தம்பதியர்கள். அந்த சிஷ்யர் சொல்கிறா, உள்ளே எங்கே இருக்கார், நீங்கள் தான் தாண்டி வந்தாலே அதோ உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த சிஷ்யர் கையெடுத்து கும்பிட்டு இந்த தம்பதியர்கிட்ட சொல்கிறார். இந்த தம்பதியர்களுக்கு வியப்பான வியப்பு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடடா, அந்த கலியுக தெய்வத்திட்ட போயே நாம் விசாரிச்சிருக்கோமா, அவர்கிட்ட போயே நாம் சுவாமிகள் எங்கேன்னு கேட்டிருக்கோமே, அது மட்டும் இல்லாமல் அவரும் சொல்லியிருக்காரே சுவாமிகளைத்தான் நானும் தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரேன்னு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி கவலையாகி திரும்ப மகாசுவாமிகள்கிட்ட வரார். மகாசுவாமிகள்கிட்ட வந்த உடனே அந்த ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுற மகாசுவாமிகளுக்கு. மகாசுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்ன பிறகு சொல்கிறா, பெரியவா அபச்சாரம் பண்ணிட்டோம், நீங்கன்னு தெரியாமல் வந்து கேட்டுவிட்டேன், சுவாமிகள் எங்கேன்னு கேட்டுவிட்டேன். நீங்களும் சொன்னேன் சுவாமிகளைத்தான் தேடின்னு இருக்கேன், சுவாமிகளைத்தான் தேடின்னு இருக்கேன்னு நீங்களும் சொல்லிட்டேள். ஆமாம்மா, நானும் சுவாமிகளைத்தான் தேடின்னு இருக்கேன், அந்த சுவாமி எங்கே இருக்காருன்னு எனக்கும் தெரியல, நானும் தேடிட்டு தான் இருக்கேன், அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு பெரியவா சொல்ல இந்த தம்பதியர்கள் சிரிக்க, பெரியவாளும் சிரிக்க, அந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு நகைச்சுவை ரசத்தோடு அந்த இடம் அமைஞ்சது. அதன் பிறகு அந்த தம்பதியர்களை மகாசுவாமிகள் உட்காத்தி வச்சு அவளுக்கு பல விஷயங்கள் அறிவுரைகள் சொல்லி அவளுக்கு பிரசாதத்தெல்லாம் கொடுத்தார். மகாசுவாமிகளோட இந்த நகைச்சுவை ததும்பக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு. மகாசுவாமிகளோட முன்னாள் ஆரம்பத்தில் வாழ்க்கை நாட்களை பார்த்தோம் அப்படின்னா பல சம்பவங்கள் உண்டு. அதில் இன்னொரு சம்பவம் என்னென்னா, ரிஷிவந்தியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம். இந்த ரிஷிவந்தியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த இந்த சம்பவம் வந்து 1930களில் கிட்டத்தட்ட ஒரு 80-85 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் அது. அந்த கிராமத்து வழியாக மகாசுவாமிகள் முகாம் வந்திருக்க. அந்த பல்லக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேனாவில் அந்த பல்லக்கு தூக்குறவெல்லாம் தூக்கிண்டு வந்துட்டுருக்கா. ஒரு நாள் ராத்திரி வேலையது, நல்ல இரவு வேலையது. மகாசுவாமிகளோட மடத்தோட சிப்பந்திகளும் வந்துட்டுருக்கா. ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் சிப்பந்திகள், அந்த பல்லக்கு தூக்கிகள் இவாளோட வந்துட்டுருக்கா. வந்துட்டுருக்கும்போது அந்த ரிஷிவந்தியம் அப்படிங்கிற அந்த கிராமத்துக்குள்ளே புகுந்த உடனே அகால நேரம் ஆயிடுத்து. இந்த பல்லக்கு தூக்கிண்டு வரவாளும் ரொம்ப டயர்டாயிருப்பா, ரொம்ப ஓய்ச்சலாக இருக்கும். அவளுக்கும் ஒரு ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறா, மகாசுவாமிகள் அந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய மரத்தை பார்த்துட்டு அங்கே மேனாவை இறக்கி வைக்க சொல்கிறார். மேனா இறங்கியாச்சு.
கிட்டத்தட்ட அந்த நேரமே ஒரு 12:30 1 மணி, அது நள்ளிரவு. இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அந்த ரிஷிவந்தியம் அப்படிங்கிற இடத்துக்கு மகா சுவாமிகள் வந்திருக்கார். ஒரு முகாமா அந்த கிராமத்தை தாண்டி போகும்போது அந்த ரிஷிவந்தியம் கிராமத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அகால நேரமாயிடுத்து, நள்ளிரவாயிடுத்து. இனிமேல் யாத்திரையை தொடர முடியாது. பல்லக்கு தூக்கிகளும் ரொம்ப ஓச்சலாக இருப்பா, ரொம்ப அசதியாக இருப்பா. அதனால் இந்த இடத்துல பல்லக்கை இறக்கி நாம் ஓய்வெடுப்போம், அவளும் ஓய்வெடுக்கட்டும் அப்படின்னு மகா சுவாமிகள் இறங்கியாச்சு. இறங்கி மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், அந்த பல்லக்கிலேயே ஒரு பெரிய மரத்தோட அடியில் அந்த பல்லக்கு இறக்கி வச்சுட்டா. அந்த பல்லக்கு தூக்குற ஆசாமிகள்லாம் உடனே ஓடி போய் ஒரு ஓரமாக எங்கெங்கே இடம் இருக்கோ துண்டை கீழே பறிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார். மகா சுவாமிகள் இந்த மேனாவுக்குள்ளே உட்கார்ந்துருக்கா. அந்த பரபிரம்மம், அந்த ஜெகத்குரு அந்த பல்லக்குக்குள்ளேயே உட்காந்துட்டு மெல்ல சயனிக்க ஆரம்பிக்கிறது. சயனிக்க ஆரம்பிக்கிறதுன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த மகான் உள்ளே உட்காந்துட்டுருக்கார். என்ன ஆச்சு அப்படின்னா, விடிகாலையில் ஒரு 3:30 மணிக்கு அந்த மகா சுவாமிகள் தங்கியிருக்கக்கூடிய அந்த மேனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டோட கதவு திறக்கிறது. ஒரு வீட்டோட கதவு திறக்கும்போது அந்த கதவு திறக்கிற சத்தம் கேட்கறது. கிராமங்களில் சில தாழ்பால்லாம் நம்ம எண்ணெய் போடலைன்னு வச்சுக்கோங்க, அது போடுற அந்த க்ரீச்சுங்கிற சத்தம் ஒரு 4 வீடு தள்ளியும் கேட்கும். அந்த தாழ்பாலுக்கு சரியாக எண்ணெய் போட்டால் அந்த சத்தம் கேட்காது. ஆனால் ஒரு பழமையான வீடு, அந்த வீட்டில் தாழ்பால் திறக்கிற சத்தம் க்ரீச்சுன்னு கேட்கறது. மகா சுவாமிகள் இந்த சத்தத்தை கேட்குறார். வெளியில் ஒரு பாட்டி வர, ஒரு முதுமையான ஒரு பாட்டி வெளியில் வந்துட்டு அந்த தெருவோட 2 பக்கமும் எட்டி பார்க்குறார். எட்டி பார்த்துட்டு கையில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இருக்க. இந்த கட்டையில் போகிறவன் இன்னும் காணும், இவன் எப்போ வரப்போகிறானோ, இந்த பால்காரனை இன்னும் காணுமே அப்படின்னு அந்த பாட்டி அந்த 2 பக்கமும் பார்த்து புலம்பிட்டு உள்ளே போகிறா. அந்த பாட்டி உள்ளே போகும்போது மகா சுவாமிகளோட ஒரு அப்சர்வேஷன் எப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இது. அந்த பாட்டி உள்ளே போகும்போது திரும்ப தாழ்பால் போடணும் இல்லையா? தாழ்பாலை போட்டால் அந்த க்ரீச்சிங்கிற சத்தம் வரும். ஆனால் அந்த பாட்டி திரும்ப உள்ளே போகும்போது அந்த க்ரீச்சிங்கிற சத்தம் வரல. மகா சுவாமிகள் என்ன நினச்சிக்கிறார், ஓ இந்த பாட்டி கதவை திறந்தா வெளியில் பார்த்தா பால்காரன் வரானான்னு பார்த்தா பால் பாத்திரத்தையும் எடுத்துன்னு பால்காரன் இல்லை, வரலை, உள்ளே போயிட்டா, போகும்போது தாழ்பால் போடலை அப்படின்னு மகா சுவாமிகள் தீர்மானிக்கிறார். அந்த பாட்டி உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு அந்த பாட்டி கொஞ்ச நேரத்தில் மெல்ல படுத்துட்டா போல இருக்கு. படுத்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பால்காரன் கொஞ்ச நேரம் கழித்து வரான். கொஞ்ச நேரம் கழித்து இந்த பாட்டியோட வீட்டு வாசலுக்கு பால்னு குரல் கொடுக்குறான். குரல் கொடுத்தா கொஞ்ச நேரத்தில் பாட்டி எழுந்து வெளியில் வரணும். ஆனால் பாட்டி வெளியில் வரலை. ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் ஆகுது, பாட்டி வெளியில் வரலை. திடீர்னு என்ன ஆகுது, பாட்டி வரா. பாட்டி பாத்திரத்தை காமிக்கிறா, அந்த பாலை வாங்கி ஊற்றிக்கிறா. பாலை கொண்டு உள்ளே வச்சாச்சு, பாலை கொண்டு அடுப்படியில் வச்சாச்சு. இந்த பாட்டியாக வந்தது யார் அப்படின்னா காஞ்சி மகா சுவாமிகள். அதை பின்னால் பார்ப்போம். நம்ம இந்த பாலை கொண்டு உள்ளே வச்சாச்சு. கார்த்தால திரும்ப எந்திரிக்கிறா பாட்டி. ஒரு 6:30 மணிக்கு எழுந்த பிறகு வீட்டுக்குள்ளே பார்க்குறா. கிச்சனில் அடுப்படியில் அந்த பால் இருக்குது. இந்த பால் எப்படி இங்கே வந்தது? நாம் எழுந்து பாலை வாங்கலை. கார்த்தால நாம் எந்திரிச்சு வெளியே போனோம், அந்த நேரத்தில் பால்காரன் வரலை. பால்காரன் எப்படி உள்ளே வந்தான்? அவன் அடுப்படி வரைக்கும் அவனே ஊற்றிட்டு போயிருக்கானே. அந்த கட்டால போகிறவன் இப்படி பண்ணிட்டானே, ஒரு ஆச்சார அனுஷ்டானம் பார்க்க மாட்டானா? இவ்வளவு நம்ம ரொம்ப ஆச்சாரமாக இருந்துருக்கோம் இந்த கிரகத்தில். இதையெல்லாம் கொஞ்சமும் மதிக்காமல் அந்த பால்காரன் எப்படி வீட்டுக்குள்ளே அந்த ரேடியை தாண்டி கூடத்தை தாண்டி எப்படி அடுப்பங்கரைக்கு வந்தான் அப்படின்னு பாட்டி வாசல்ல நின்று கத்தின்னு இருக்கா. பாட்டி கத்தின்னு இருக்கும்போது மகா சுவாமிகள் அந்த மேனாவிலே இருக்கார். அந்த 6:30 மணிக்கும் மகா சுவாமிகள் மேனாலே இருக்கார். ஏன்னா இந்த மேனாவை தூக்கக்கூடிய அந்த பல்லக்கு தூக்குற ஆசாமிங்க இன்னும் தூங்கின்னு இருக்கா. அவள் எழுந்த பிறகு அனுஷ்டானங்கள் முடிச்சுட்டு அப்புறம் போகலான்னு மகா சுவாமிகள் காத்துன்னு இருக்கார். இந்த பாட்டி வாசல்ல நின்று திரும்ப கத்தும்போது
மகா சுவாமிகளுக்கே பொறுக்கலை. ஏன்னா ஒருவேளை தன்னை திட்டுற மாதிரி இருக்கோ அப்படின்னு மகா சுவாமிகளுக்கு ஒரு எண்ணம். மகா சுவாமிகள் எழுந்து அந்த பாட்டிக்கு பின்னால் வந்து நிற்கிறார். பாட்டி இந்த பக்கம் பார்த்து கத்தின்னு இருக்கா, திரும்ப அதே வார்த்தைகளை சொல்லின்னு இருக்கா. கட்டால போனவன் எப்படி உள்ளே வந்தான், எப்படி அவனாக கொண்டு பாலை கொண்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுருக்கான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது மகா சுவாமிகள் பின்னால் நின்றுட்டு சொல்கிறார், அந்த கட்டால போகிறவன் நான் தான் அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்டேருந்து குரல் வருது. என்னடா குரல் புதுசாக ஒரு இடத்துலேருந்து வருதேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி திரும்பி பார்க்குற காஞ்சி மகா சுவாமிகள். அந்த பாட்டிக்கு என்ன சொல்கிறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல. பரமாச்சாரியாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விழுந்து முதல்ல ஒரு நமஸ்காரத்தை பண்ணினா, அப்புறம் எழுந்த பிறகுதான் அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு முதல் நாள் ராத்திரி நடு ராத்திரியில் மகா சுவாமிகள் முகாம் இங்கே வந்திருக்கு, இந்த மேனாவை இங்கே இறக்கி வச்சிருக்கா, இந்த பல்லக்கு தூக்கிகளும் சிப்பந்திகளும் ஓய்வெடுத்துருக்காங்கிறது அப்புறம்தான் தெரிஞ்சது. அப்போத்தான் மகா சுவாமிகள் இந்த விஷயத்தை அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறார். நேற்று ராத்திரி நீ வந்து பார்த்தியோ இல்லையோ, ஒரு 3:30 மணிக்கு வெளியில் வந்து பார்த்த, பால்காரன் வரல. பால்காரன் திரும்ப வந்தான், ஒரு 4-4:30 மணிக்கு வந்தான். வந்தபோது அவன் கத்தினான், பால் பால்னு கத்தினான், நீ வரவே இல்லை. நான் என்ன பண்ணினேன், என்னோட மேனாவில் ஒரு பெரிய வெள்ளை சால்வை இருந்தது, நீ கட்டிக்கிற புடவை மாதிரியே அதே நிறத்தில் அதே நீளத்தில் ஒரு சால்வை இருந்தது. அந்த சால்வை எடுத்துட்டு என்னோட தலையில் போட்டுண்டு நான் பின்பக்க வழியாக உன்னோட கிரகத்துக்குள்ளே வந்துட்டேன். உன்னோட கிரகத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டு அந்த பால் பாத்திரத்தை எடுத்துட்டு நானே வெளியில் வந்தேன் அப்படின்னு மகா சுவாமிகள் சுவாரஸ்யமாக சொல்கிறார். இதனோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். RMKV வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா தொடர்கிறது.